அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செய்து பண்ணுறங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 11/5/2024 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு தென் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல், புதுக்கோட்டையில் கூட நேற்றுக்கு நல்ல மழைங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு புதுக்கோட்டை மாவட்டம், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம் பல்வேறு இடங்களில் நேற்று சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது. அதேபோல் மதுரை கூட நேற்றுக்கு நல்ல மழை தான். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் ஒட்டுமொத்தம், அதேபோல் விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி நல்ல மழை பெய்யுது. இதில் குறிப்பாக தென் மாவட்டம் உள்பகுதி மணப்பாறை, திண்டுக்கல், பழனியில் கூட மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மதுரை மாவட்டம் நல்ல மழை. நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுரையில் நல்ல மழை பெய்திருக்கிறது. கண்டிப்பாக மதுரையில் கனமான மழை பெய்திருக்க வேண்டும். ஏன்னா ரேடார் வந்து மதுரை, விருதுநகர் அந்த உள்பகுதி முழுவதும் நேற்று வந்து கனமான மழை வந்து பெய்து கொண்டிருப்பதாக ரேடார் வந்து காண்பித்தது. அடுத்து நேற்று வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏற்கனவே மதியம் ஒரு மழை வந்து பெய்திருக்குங்க. அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அறிக்கை கொடுத்துருந்தோம், பெரம்பலூர் மாவட்டம் மழை பெய்யும், சேலம் மாவட்டம் வரைக்கும் போகணும். நேற்று வந்து என்னாச்சுன்னா பெரம்பலூர் மாவட்ட மழைப்பொழிவு அது அப்படியே மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்து சேலம் மாவட்டம் வரைக்கும் வந்தது. சேலம் மாவட்டம் நோக்கி போயிட்டு அப்படியே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் பெரம்பலூர் பக்கமே வந்துருச்சு. ஆனால் பெரம்பலூரில் நேற்றுக்கு நல்ல மழை, பல மணி நேரமாக நல்ல மழை. ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு பெரம்பலூரில் மதியம் கொடுத்து விட்டு அது அப்படியே மேற்கு நோக்கி போய் அந்த மேற்கு நோக்கி போனது மறுபடியும் பெரம்பலூர் பக்கமே வந்துடுச்சு. ஆனால் பெரம்பலூர் நேற்று வந்து இரவு 2 சுற்று, நேற்று வந்து மதியம் ஒரு சுற்று, பெரம்பலூரில் 2வது சுற்று, இரவில் ஒரு சுற்று மழை கொடுத்துருக்கீங்க. மொத்தம் 2 சுற்று பெரம்பலூர் நேற்றுக்கு. அதேபோல் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி நேற்று, திருச்சி கூட நல்ல மழை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதி, துறையூர், சமயபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதி முழுவதும் நேற்றுக்கு நல்ல மழை பொழிவு. அடுத்து நாகப்பட்டினம் நேற்று மதியம் நல்ல மழை தான். நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் நேற்று மதியம் நல்ல மழை பொழிவு. அதேபோல் இரவு நள்ளிரவு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் கூட நல்ல மழை பெய்திருக்கிறது. அதேபோல் சேலம், இதில் குறிப்பாக இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, ஒசூர், பெங்களூரு அந்த கர்நாடக எல்லை ஓரம், அதாவது இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் இந்த மேற்கு பகுதியெல்லாம் கனமான மழை. தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதி எல்லாமே கனமான மழை பெய்திருக்கிறது. நீடித்து நின்று மழை பெய்திருக்கிறது. அடுத்து இன்னைக்கு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் முதல்ல வெயில் வந்து பார்த்துருவோம். இனிமேல் வெயில் வந்து குறைங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போவே மழை பெய்யும் பொழுது அங்கங்கே ஊட்டி போல், அதாவது ஒரு ஜில்லென்று குளிர்ச்சியான ஏற்பட்டு விட்டது. இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது வரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு கண்டிப்பாக மழை வரும். கண்டிப்பாக மழை பெய்து விடும். இனிமேல் வெயிலுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் வெயில் அடித்தாலும் அது வந்து ஒரு இதமான ஒரு வெயில். ரொம்ப அந்த அனல் காற்று, வெப்பக்காற்று, வெப்ப அலை 40 டிகிரி மேலே, 45, 44 உச்சபட்சம் அதிக வெப்பம் இதெல்லாம் இருக்காது. இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் காலம் இனிமேல் குறையும். இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் அடித்தாலும் அது வந்து இதமான ஒரு வெயிலாக இருக்கும். இதமான ஒரு வெயில். இந்த குறைவான வெயில் அடித்தா கூட அந்த மதிய நேரத்தில் புழுக்கம் அதிகரிக்கும். புழுக்கம், வியர்வை, காற்று இல்லாமல் ஒரு நிசப்தமாக இருக்கும். இந்த குறிப்பாக இந்த உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், டெல்டா உள்பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி, வட உள் மாவட்டம், இந்த உள் மாவட்டத்தில் மதிய நேரத்தில் காற்று வந்து வலுவாக வீசாது. அது ஒரு நிசப்தமாக இருக்கும். புழுக்கம் அதிகரிக்கும். அந்த மதிய நேரத்தில் 11 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் சற்று ஒரு குறைவு. அந்த டிகிரியில் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அந்த டிகிரியில் வேணால் 39, 38 டிகிரி வேணால் அடிக்கலாம். அந்த குறைவான வெயில் கூட ஒரு அதிகமான வெயில் போல் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று அடித்தால் கூட வெயில் தெரியாது. இப்போ காற்று மதிய நேரத்தில் வராது என்பதனால இந்த உள் மாவட்டங்களில் மதியம் சற்று அதிகமான ஒரு வெயிலாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இப்போ அடிக்கக்கூடிய இந்த குறைவான வெயில் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்காது. அது கூட இருக்காதான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுது. இப்போ வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் அப்போல இருக்கிறது. அது தற்பொழுது மெல்ல மேற்கு நோக்கி, அதாவது நம்ம தமிழகம் நோக்கி, இலங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய மே மாதம் 14, 15 தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழகம் ஒட்டி நிலவும். அந்த சுழற்சி காரணமாக வட மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்த எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மிக கனமழை இருக்குது. அதாவது எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மிக கனமழை இருக்குங்க.
அந்த சுழற்சியால் ஒரு ஏரி குளங்களை கூட கொஞ்சம் பாதியிலும் நிரப்பலாம். அதாவது முழுவதும் நிரப்பாவிட்டாலும் கொஞ்சம் தண்ணீர் வந்து அதிகளவு தேங்கி நிற்கும். குளத்தில் வந்து இப்போ வற்றி போயிருக்கும். அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த சுழற்சி வரும்பொழுது தண்ணீர் வந்து ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஓரளவு ஏரி குளங்கள் நிரப்பலாம். அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை கொஞ்சம் ஓரளவு தண்ணி நிற்கும். எனவே இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சி காரணமாக கனமழை மிக கனமழை இருக்குது. கண்டிப்பாக மிக கனமழை தாங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோரம், கர்நாடக மாநிலம், கேரளா கடலோரம் எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது. 10 முதல் 20 சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக மழை இருக்கிறது. தயவு செய்து பொறுமையாக இருங்க. இது வரைக்கும் உங்கள் இடத்துல மழை பெய்யலைன்னா கவலைப்படக்கூடாது. அந்த சுழற்சியால் மிக கனமழை இருக்குது. கண்டிப்பாக மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அந்த சுழற்சியால் 48 மணி நேரம் கனமழை தான். அதாவது தொடர்ந்து அது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை போல் பெய்ய போகுதுங்க. வடகிழக்கு பருவம் நம்ம பார்த்துட்டோம். வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? கடலிலிருந்து மேகங்கள் வரும், கடலிலிருந்து மழை உண்டாகும். அதே போல் தான் கடலிலிருந்து அது ஒரு வடகிழக்கு பருவமழை போல் காட்சி தரும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் எப்படி மழை பெய்யுமோ அதே மாதிரியான ஒரு மழை. எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், தாராபுரம், கர்நாடகா மாநிலம், வட மாவட்டம், வட கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டம், டெல்டா கடலோரம், வடக்கு டெல்டா, தெற்கு டெல்டா, தென் கடலோரம், உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களும் அனைத்து தமிழகம் 38 மாவட்டங்களுக்கும் இந்த சுழற்சியால் அதிகமாக மழை கண்டிப்பாக கிடைக்கும். எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக மழை வரும். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறதுங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் நேற்றை விட சற்று அதிகமான மழைப்பொழிவு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை உண்டு. மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது. டெல்டாவிற்கும் இன்றைக்கி மழை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம் காற்று இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. ஈரப்பதம் காற்று வந்து எப்போதும் மாலை இரவு தான் நுழையும். இப்போ வந்து காலையில் நுழையுது, மதியம் நுழையுது, பிறகு 2 மணிக்கும் நுழையுது, 1 மணிக்கும் நுழைகிறது. இந்த ஈரப்பதம் காற்று 48 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க நுழைந்து கொண்டே இருப்பதனால நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நேற்றை போல் இன்றைக்கி மதியமாக மழை தொடங்கும். மாலை இரவு ஆங்காங்கே பொழிந்து கொண்டே சற்று பரவலாக பெய்யும். நள்ளிரவு அதிகாலை டெல்டா நேற்று பெய்தது போல் டெல்டாவில் கண்டிப்பாக மழை இருக்குது. இனிமேல் கண்டிப்பாக டெல்டா கடலோர மாவட்டம் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே ஈரப்பதம் காற்று அதிக அளவில் நுழையும் என்பதனால மழைப்பொழிவு தொடரும். அதாவது இடம் மாறி பெய்து கொண்டே இருக்கும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி இந்த டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே சென்னை கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. சென்னை கூட கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் ஈரப்பதம் காற்று இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் நுழையும் என்பதனால மழை வந்து உங்களிடத்தில் திடீரென்று வரலாம். ஏன்னா ஈரப்பதம் காற்று அதிகமான மேகத்தை உண்டு பண்ணும். அந்த மேகத்தை குளிர்வித்து உடனே அது மழையாக மாற்றும். எனவே இதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி மழை உண்டு. இடம் மாறி பெய்யும். நேற்று பெரம்பலூர் மாவட்டம் 2 சுற்று மழை பெய்யும். இன்றைக்கும் பெரம்பலூருக்கு மழை வாய்ப்பு இருக்குது. திருச்சிக்கும் வாய்ப்பு இருக்குது, தஞ்சாவூருக்கும் வாய்ப்பு இருக்குது, மதுரைக்கும் வாய்ப்பு இருக்குது, பொள்ளாச்சிக்கும் வாய்ப்பு இருக்குது, கோயம்புத்தூருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலைக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதேபோல் வந்தவாசி, செஞ்சி, வட கடலோரம் சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டை, வேலூர், நாகப்பட்டினம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த ஈரப்பதம் காற்று வந்து எந்த இடத்துல எப்போது வேணுமா மழை வந்து தொடங்கலாம். ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. எனவே இதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இனிமேல் தினசரி மழை உண்டு. அந்த சுழற்சி நெருங்கும் பொழுது ஏரி குளங்கள் ஓரளவு நிரப்பும் அளவிற்கு அதிக அளவு தண்ணீர் நிற்கும் அளவிற்கு கண்டிப்பாக மழை உண்டு. எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கேன். இன்றைக்கான மழை பொழிவு நேற்றைய காலையில் சற்று அதிகமாக காணப்படும். நன்றி.